ஹாய் ஹலோ நண்பா நண்பிகளே அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம சேனலோட லோகோ பேனர் எல்லாமே மாற்றியாச்சு, நேம் எல்லாமே மாற்றியாச்சு. இதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டோட நேமில் அந்த சேனல் நேம் இருந்துச்சு. ஒரு ப்ராப்பரான லோகோ நேம் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ் போடலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஸோ அதனால தான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் அந்த நேமில் இருந்துச்சு. ஸோ இனிமேல் வர வீடியோஸ் எல்லாம் இந்த புதிய நேமில் தொடரும். ஸோ உங்களோட சப்போர்ட்டை எங்களை தொடர்ந்து தரணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த லோகோ நேம் பற்றி மட்டும் இல்லை, இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் புதுசாக டிஜிபி ஆகிருக்கிற நம்ம சைலேந்திர பாபு சாரை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்குன்னு ஒரு பிராண்டடான லோகோ நேம் க்ரியேட் பண்ண ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தோம். பட் எந்த நேம் வச்சாலும் அதை போய் யூடியூப்பில் சர்ச் பண்ணால் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு சேனல் அந்த நேமில் இருக்கும். ஸோ அதனால் ஒரு புது நேமே க்ரியேட் பண்ண தோணிகிட்டே இருந்துச்சு. அது ரொம்ப நாளாக அப்படியே கேப் வந்துருச்சு. அதனால சம்மந்தமே இல்லாமல் புல்லட்டையும் கத்திரிக்கோளையும் மிக்ஸ் பண்ணி புல்லட் கட்னு வச்சுருக்கோம். சில பேருக்கு டவுட்டாக இருக்குன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம புல்லட் கட்டு CUT வரும், இவங்க என்ன KUT வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு புல்லட்டோட ஃபஸ்ட் லெட்டர் பி ஃபார் பாலாஜி. CUTயில் C எடுத்துகிட்டு K போட்டாச்சு. என் பேர் கமல்ன்றதுனால K போட்டாச்சு, BK. ஸோ அதனால தான் புல்லட் கட் அப்படின்ற பேர் செலக்ட் பண்ணோம். சரி, லோகோ உங்களுக்கு ஸ்க்ரீன் பண்ணுற பாருங்கள். 3, 2, 1. ஸோ இதான் காய்ஸ் லோகோ. இந்த நேம் நாங்கள் எப்போயுமே சேஞ்ச் பண்ண போகிறதே கிடையாது. புல்லட் கட்டுன்ற நேம் தான் நிரந்தரம். நானும் என் ஃப்ரெண்டு தான் தொடர்ந்து வீடியோ பண்ண போகிறோம். இனிமேல் பாலாஜியும் அடிக்கடி வீடியோஸில் வருவார். ரெகுலர் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் ஷார்ட் ஃபிலிம்ஸு, ரெகுலராக இப்போ போடுற மாதிரியான வீடியோஸ், மோட்டிவேஷ்னல் கண்டென்ட்டு, மூவி ரிவ்யூ, ட்ரெண்டிங் கண்டென்ட், இந்த மாதிரி எல்லா கண்டென்ட்டுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம தமிழகத்தில் புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டிஜிபி சைலேந்திர பாபு சாரை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இவர் 1987 தன்னோட 25வது வயசில் IPS ட்ரைனிங் பாஸ் பண்ணி தமிழ்நாடு காவல்துறைக்கு அவரோட பணியை தொடங்குறாரு. அதுக்கப்புறம் சும்மா சிங்கம் சூர்யா மாதிரி திண்டுக்கல், கடலூர் இந்த இடங்கள்லாம் SPயாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் சென்னையில் கமிஷனராகவும் துணை கமிஷனராகவும் இவர் பணியாற்றி வந்துட்டு இருந்திருக்காரு. சந்தனகடத்தில் வீரப்பனை பிடிக்கிறதுக்காக ஒரு சிறப்பு படை அமைக்கிறாங்க. அந்த சிறப்பு படைக்கு IGயாக இவர் தான் இருக்கார். 2010 கோவை மாவட்டத்தில் இவர் கமிஷனராக இருக்கும்போது அப்போ பள்ளி குழந்தைகளை கடத்தி பாலியல் தொந்தரவு கொடுத்த முக்கிய குற்றவாளியை என்கவுண்டரில் போட்டு தள்ளுறாரு. அதுக்கப்புறம் இவரோட சேவையை பாராட்டி நிறைய பதக்கங்களும் இவருக்கு தராங்க. சிறைத்துறை தலைவராக இவர் இருக்கும்போது கைதிகளுக்கு மறுவாழ்வுக்காக நிறைய திட்டங்களை இவர் கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தீயணைப்பு மீட்பு துறையிலையும் இவர் DGபியாக இருந்திருக்காரு. ரயில்வே துறையிலையும் DGபியாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் நம்ம தமிழ்நாடு காவல்துறைக்கு இப்போது DGபியாக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. 1962வது வருஷம் கன்னியாகுமரியில் இருக்கிற குழித்துறை அப்படின்ற ஊரில் இவர் பிறக்கிறாரு. அங்கேயே விவசாய கல்லூரியில் BSc முடிக்கிறாரு. இவருடைய பட்டப்படிப்பை பார்த்தோன்னு சொன்னால் ஒரு லிஸ்ட்டு மாதிரி போய்கிட்டே இருக்குது. இவர் BSc, MSc, MBA, PhD, அது மட்டும் இல்லாமல் சைபர் கிரைம் ஆய்வு படிப்பையும் முடிச்சிருக்காரு. உடம்பை ஃபிட்னஸாக வச்சுக்கிறதுல இவருக்கு ஆர்வம் ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் யங்ஸ்டர்ஸை ரொம்ப பிடிக்கும் இவருக்கு. யங்ஸ்டர்ஸை நிறைய மோட்டிவேட் பண்ணுவார். நிறைய ஸ்கூல் காலேஜுக்கெலாம் போயிட்டு நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இடைவிடாத உடற்பயிற்சி செய்கிறதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவர்னு சொல்லலாம். இந்த ஏஜுக்கும் தன்னோட உடம்பை இவ்வளோ ஃபிட்னஸாக வச்சுருக்காரு. தன்னோட உடம்பை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுல ரொம்பவே ஆர்வம் காட்டுறவர். சரி, ஓகே காய்ஸ், இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். லோகோ எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நான் உங்கள் கமல். பாய்.